தேசிய பயிற்சியாளர், சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர், வெற்றி சிந்தனைகள், படிப்பது சுகமே, எளிய நடையில் மகாபாரதம், இதமான சாரல்கள், சில்லென்ற காற்று, பேச்சுக்கலை, ஆளுமை திறன் வளர்ப்போம், மின் சிக்கனம், மின் விபத்தினை தடுப்போம் போன்ற 10க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர் டாக்டர் சம்பத் அவர்கள். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விருந்தாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நேயர்களே, கேட்கலாம், பயன்பெறலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் முனைவர் சா சம்பத், தேசிய பயிற்சியாளர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர். ஈஸியா ஜெயிக்கலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. போட்டி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனையாக இருக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, விடாமுயற்சி. எந்த ஒரு மனிதன் தான் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, அது விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிலையிலும் நாம் நினைத்ததை அடையும் வரை எந்த கஷ்டம் வந்தாலும் இடையில நின்றுடவே மாட்டேன் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவங்கெல்லாம் எல்லைக்கோட்டை தொட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறதா நிஜம். முயன்றேன் வெற்றி பெற முடியவில்லை என்பது தவறு, வெற்றி பெறுகின்ற வரை முயலவில்லை என்பதுதான் உண்மை அப்படின்னாரு ஒரு அறிஞர். அதனால தொடர் முயற்சி அப்படிங்கிறது, விடாமுயற்சி அப்படிங்கிறது, நாம் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகக்கூடிய சூழலை உருவாக்குகிறது இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அமெரிக்கான்னு அப்போ தெரியாது, அமெரிக்கான்னு ஒரு நாடு ஏற்கனவே இருக்கு, வேறு ஏதாவது ஒரு புதிய தீவு இந்த உலகத்துக்கு தெரியாமல் ஒரு தீவு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொலம்பஸ் தலைமையில் ஒரு குழு கப்பலில் போகுது. அது பாட்டு ஒரு திசையில் போயிட்டே இருக்காங்க. பல மாதங்களுக்கு பிறகு அது மாதிரி தீவு ஒன்றும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. உணவு எடுத்துகிட்டு போன உணவு கப்பலில் திரும்பினாதான் நம்ம புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர முடியும், அந்த அளவுக்கு தான் உணவு இருக்குது அப்படிங்கிறதுனால கொலம்பஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இந்த நிலையில் திரும்பிடுவோம், தீவு எதுவும் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நம்ம இந்த நிலையில் திரும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இடத்துக்கு போகிற வரைக்கும் நமக்கு உணவு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது கொலம்பஸ் சொல்லியிருக்காரு, இல்லை ஏதாவது ஒரு தீவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இப்போ சாப்பாடு போதாது, அதனால் திரும்பும் அப்படின்னு சொல்கிறீங்க, நம்முடைய இலக்கு முடியல, ஒன்று செய்யுங்க, நான் திரும்பி போகிற வரைக்கும் எனக்கான உணவு இருக்கும் இல்லையா, அந்த உணவை நான் இன்னிலேருந்து சாப்பிடல, தொடர்ந்து முன்னே போங்க, என் உணவையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. சப்போஸ் நான் பட்னியால் என்னால் அதுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால், நான் பட்னியால் இறந்து போயிட்டேன்னா என்னை தூக்கி கடலில் போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு திரும்புங்க, நான் இப்பொழுதுலேருந்து நான் சாப்பிடல, என் உணவும் உங்களுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தொடர்ந்து அந்த கப்பல் முன்னேறுது. நண்பர்களே, அடுத்த 48 மணி நேரத்தில் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போது தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய இலக்கை அடைந்து விட வேண்டும் என்கிற அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த தொடர் முயற்சி இருக்கு இல்லையா, அந்த விடாமுயற்சி இருக்கு இல்லையா, அதனால தான் இன்றைக்கும் அவருடைய பெயர் சரித்திரத்தை இடம்பெற்றிருக்கு. அப்போது எந்த சூழ்நிலையிலும் அது பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார். அதனால் எந்த போட்டித் தேர்வுகள், எத்தனை தேர்வுகளில் நம்ம தோல்வி விட்டாலும் முதல் தேர்விலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் அதில் கிடைத்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்து விடாமுயற்சியோடு, இன்னும் கூடுதல் முயற்சியோடு நம்ம தடைகளை தாண்டுற பயிற்சி மாதிரி இந்த பயிற்சியும் எடுக்கணும். நான் எந்த நிலையிலும் என்னோட இலக்கை அடைகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஒரு காலத்தெல்லாம் சொல்லுவாங்க டூ ஆர் டை அப்படின்னு, செய் அல்லது செத்துமடின்னு. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. டூ பிஃபோர் யூ டை அப்படிங்கிறான், நீ சாகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு சாவியா அப்படிங்க. எல்லாரும் தான் சாக போகிறாங்க, அது 80 வயசில் சாகிறான், 90 வயசு சாகிறான், 70 அகால மரணங்கள்லாம் நடக்குது. நீ எப்படி வேணாலும் போ, ஆனால் அதை எதுக்காக நீ பிறந்தியோ, எதை நீ ரீச் பண்ண நினைக்கிறியோ அதை அடைந்த பிறகு அதுக்கு பிறகு வேணால் யார் வேணாலும் சேர்த்துட்டு போ அப்படிங்கிறான். இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் பாருங்கள். நாமே இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன நினைச்சோமோ அதை சாதிச்சுட்டு அதை இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டு நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் போகணும். அதுதான் விடாமுயற்சியோட மிக அற்புதமான விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சிலந்தி இருக்குல்ல, சிலந்தி இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கூடு கட்டுது, சிலந்தி வலை. ஆனால் நம்ம ஈஸியாக ஒட்டடை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அழிச்சிடறோம்ல, அது அதோடு விடுதா, திரும்ப அடுத்த வாரம் பாருங்கள் அதே இடத்துல அதே சிலந்தி கூடு கட்டியிருக்கும். சார், நீங்கள் எத்தனை முறை அதனுடைய முயற்சிகளை நீங்கள் முறியடித்தாலும் அது தொடர்ந்து கூடு கட்டி கொண்டே இருக்கும், வலை கட்டி கொண்டே இருக்கும். காரணம், அதுக்கு வாழ்வியல் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, அதில் தானே பூச்சியை பிடிச்சாந்து வச்சுட்டு சாப்பிடணும். அப்போ நீங்கள் எத்தனை தடவை அழித்தாலும் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது சிலந்தி கூடு கட்டிகிட்டே இருக்கும். அதுதான் விடாமுயற்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே சிலந்தி தான். ஆக எத்தனை முறை நாம் எந்தெந்த எக்ஸாம் எழுதணுங்கிறது இல்லை, நம்முடைய இலக்கை அடைந்து விட்டோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதற்கு தேவை அந்த விடாமுயற்சி. வீழ்ந்தாலும் விடாமுயற்சி தொடருங்கள், நீங்கள் எல்லோரும் ஈஸியாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் டாக்டர் சம்பத் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு புது வரவு ஏதாவது வந்திருக்குங்களா? அவனே நிறைய புத்தகம் வந்திருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிக்கா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அது என்ன புக்குங்க? முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ. இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல, பழங்குடின்னு இவங்க. ஆமாங்க. அவங்க மேல எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையானவங்க. அவங்க புத்தகம் வந்திருக்குது, கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணுங்கண்ணே. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க? அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. 73 73 53 90 90. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 73 73 53 90 90. சரிதானுங்க? ஆமா கண்ணு. சரி, என்ன விலைங்க? 100 ரூபா தான் ஜாமி. சரி சரிங்க. போடுறா. பட்டா தேக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாத்தா தெடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் கடவாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் டாக்டர் சம்பத் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு புது வரவு ஏதாவது வந்திருக்குங்களா? அவனே நிறைய புத்தகம் வந்திருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிக்கா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அது என்ன புக்குங்க? முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ. இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல, பழங்குடின்னு இவங்க. ஆமாங்க. அவங்க மேல எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையானவங்க. அவங்க புத்தகம் வந்திருக்குது, கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணுங்கண்ணே. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க? அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. 73 73 53 90 90. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 73 73 53 90 90. சரிதானுங்க? ஆமா கண்ணு. சரி, என்ன விலைங்க? 100 ரூபா தான் ஜாமி. சரி சரிங்க. போடுறா. பட்டா தேக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாத்தா தெடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் கடவாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM.